ட்ரைனிங் செஷன் ஒன்று நடந்துருந்துச்சு. ஆ. அதாவது ஒரு 3 நாள் கிட்ட இந்த மாதிரி சீக்வன்ஸை நாங்கள் பண்ணோம். ஓ. ஏன்னா நீங்கள் செட்டில் பார்த்தது வந்து வேற ஆர்டரில் இருக்கும். ம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு கண்ணு, அந்த டெட் ஸ்டேர் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காது இருக்கும், அதுக்கு அந்த கைக்கு அப்புறம் அந்த காது இருக்கும். இதில் வந்து அந்த காது முன்னாடியே வந்துடும். இந்த சீக்வன்ஸ் அப்படி போகும். ஸோ நாங்கள் எதையுமே ஆர்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணல, எல்லாமே கான்செப்ட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே. இது இருக்கு, அது பர்ஃபெக்டா பண்ணணுன்ற மாதிரி தான். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இப்படி இப்படி போயிருக்கும், இது அப்படியே இப்படி காமிச்சிருப்பேன், அதுதான் தப்பு, அப்படி ஸ்டெடியா பண்ணணும்னுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணி அட்வைஸ் வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கினது இல்லை. ஓகே, அட்வைஸ் வாங்கியிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் சார் கூட வந்துட்டு ஸ்க்ரீன்ல ஒண்ணா வரல, ஓகே. அவர்கிட்ட அவர் ஏதாவது சொல்லி கொடுத்தாரா, அவர் உங்ககிட்ட பேசினாரா, இல்ல ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? எனக்கு அவர் கூட பேச வாய்ப்பு கிடைக்கல. அது அவரோட சின்ன வயசு ரோல் அப்படின்றதுனால அவருக்கும் எனக்கும் ஸ்கெடியூல் வேற மாதிரி மாற்றி போட்டாங்க. ஸோ டியூ டு திஸ் ரீசன் நானும் அவரும் பெருசாக மீட் பண்ணிக்கிற மாதிரி சான்ஸ் எதுவும் வரல. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணா சீக்கிரமா வந்து அக்ஷயை பார்த்துருங்க. படத்துல இருந்திருக்கீங்க ஆனால் ஒன்றவே பார்த்துக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ நம்மளோட இன்டர்வியூ பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். ஸோ அடுத்து சமுத்திரக்கனி சாரோட நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்களேன். அது டான் மூவி செட்டு. அதுதான் என்னோட முதல் படம். முதல் படத்திலே வந்து சமுத்திரக்கனி சாரை பார்த்துட்டேன். பெரிய ஆளு, பெரிய ஆளுங்க. ஸோ செட்டில் வந்து சார் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, எனக்கு ஊட்டுற மாதிரி ஒரு சீன். அந்த எனக்கு அம்மாவை நடித்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஊட்டினேன். நானும் ஜாலியாக சரி கொஞ்சம் தானே, நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்ற. சார் என்ன சொல்லிட்டாரு, சிபி சார்கிட்ட வந்து, சார் இந்த சீனில் ஏதோ ஒன்று இதுவாக இருக்குது சார், நான் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன், அதை பண்ணிக்கலாமா? சிபி சார் ஓகே சார், நீங்கள் என்ன ஒன்றா பண்ணி. ஐயோ என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு பயம் இருந்துச்சு. சார் சொல்லிட்டாரு, மா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறீங்க, நல்லா அள்ளி ஊட்டுங்க அப்படின்னு அமுக்குங்க. அவங்க இப்படி வச்சு ஊட்டி அமுக்குறாங்க, எனக்கு உள்ள போக மாட்டேங்குது, அவ்வளோ உள்ள வச்சு வச்சு ஊட்டிட்டாங்க, இங்கேயே நிக்குது எனக்கு. நானும் சாப்பிட்டு அப்படின்னு கஷ்டப்பட்டு அமுக்கினேன். அதே மாதிரி நல்லா ஜாலியா பேசினாரு. அந்த நம்ம பாக்குற அந்த டெரர் அப்படி கிடையாது, அவரு நேர்ல வேற மாதிரி ஜாலியா இருப்பாரு, ஜாலியா பேசினாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு.